சர்க்கரை நோயாளிகள் சாப்பிட வேண்டிய டாப் 10 உணவுகள். வணக்கம் நண்பர்களே, இன்றைய வீடியோ மிகவும் முக்கியமானது. உங்களுக்கு சர்க்கரை நோய் இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது இருக்கலாம். ஒரு பெரிய சந்தேகம் எப்போதும் இருக்கும்: என்ன சாப்பிடலாம், எதை தவிர்க்கணும்? அதற்கான தெளிவான பதிலை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வீடியோவில் சர்க்கரை நோயாளிகள் கட்டாயம் சேர்க்க வேண்டிய 10 முக்கியமான உணவுகள் பற்றி பார்ப்போம். வீடியோ முடிவு வரை கண்டிப்பா பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவுக்குள்ள போலாம். 10. பாதாம் மற்றும் வால்நட். சர்க்கரை நோயாளிகள் பாதாம் மற்றும் வால்நட் ஆகியவற்றை உணவில் சேர்ப்பது இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்தவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவும். இவை நார்ச்சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள் மற்றும் மெக்னீசியம் நிறைந்தவை. தினமும் ஒரு கைப்பிடி வறுத்த அல்லது பச்சையான கொட்டைகளை சர்க்கரை மற்றும் உப்பு சேர்க்காமல் சாப்பிடுவது சிறந்த பலனை தரும். பாதாம் இரத்த சர்க்கரை மற்றும் இன்சுலின் அளவுகளில் ஏற்படும் திடீர் உயர்வை குறைக்க உதவுகிறது. இது மெக்னீசியம் மற்றும் வைட்டமின் இ ஆகியவற்றின் சிறந்த மூலமாகும். இது நரம்பு மற்றும் தசை செயல்பாட்டிற்கு நல்லது. வால்நட் சாப்பிடுவது டைப் 2 நீரிழிவு நோயின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. இது ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டிருப்பதால் உடல் எடையை நிர்வகிக்கவும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவுகிறது. காலையில் ஊற வைத்த பாதாம் மற்றும் வால்நட் சாப்பிடுவது சிறந்தது. மாலை நேர சிற்றுண்டியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். 9. வெள்ளரிக்காய். சர்க்கரை நோயாளிகளுக்கு வெள்ளரிக்காய் ஒரு சிறந்த உணவாகும். ஏனெனில் இது மிக குறைந்த கார்போஹைட்ரேட், குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்தை கொண்டுள்ளது. இதன் குறைந்த கிளைசெமிக் குறியீடு இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் நிலைநிறுத்த உதவுகிறது. இதனால் இது நீரிழிவு மேலாண்மைக்கு மிகவும் ஏற்றது. வெள்ளரிக்காயில் உள்ள கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் மற்றும் ஆன்டிஆக்சிடென்ட்கள் இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகரிப்பதை தடுத்து நீரிழிவு நோயாளிகளுக்கு சர்க்கரை அளவை குறைக்க உதவுகின்றன. இதில் குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர்ச்சத்து உள்ளதால் பசியை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்க உதவுகிறது. வெள்ளரிக்காயை தோலுடன் சாப்பிடுவது அதிக நார்ச்சத்து மற்றும் ஊட்டச்சத்துக்களை தரும். வெள்ளரிக்காய் துண்டுகளை தண்ணீரில் ஊற வைத்து குடிப்பதன் மூலம் உடலை நீரேற்றத்துடன் வைத்திருக்கலாம். 8. ஆப்பிள். சர்க்கரை நோயாளிகள் பச்சை ஆப்பிள் சாப்பிடுவது மிகவும் சிறந்தது. ஏனெனில் இதில் சர்க்கரை அளவு குறைவு மற்றும் நார்ச்சத்து அதிகம். நார்ச்சத்துள்ள பச்சையான முழு ஆப்பிள்களை தோலுடன் சாப்பிடுவது இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த உதவும். ஆப்பிள் சாறு குடிப்பதை தவிர்த்து பழத்தை முழுமையாக கடித்து சாப்பிட வேண்டும். தினமும் ஒரு சிறிய ஆப்பிள் அல்லது பெரிய ஆப்பிளில் பாதி அளவு போதுமானது. ஆப்பிளை தோலுடன் சாப்பிடுவது அதிக சத்துக்களை அளிக்கும். இதை மாலை நேரங்களில் அல்லது உடற்பயிற்சிக்கு முன் சிற்றுண்டியாக சாப்பிடலாம். 7. மீன்கள். சர்க்கரை நோயாளிகள் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் புரதம் நிறைந்த மீன்களை உணவில் சேர்ப்பது இரத்த சர்க்கரை அளவு, இதய ஆரோக்கியம் மற்றும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்த உதவுகிறது. சால்மன், மத்தி, காணாங்கெழுத்தி மற்றும் டூனா போன்றவை சிறந்த தேர்வுகள். மீன்களை வறுக்காமல் வேக வைத்தோ அல்லது கிரில் செய்தோ சாப்பிடுவது சிறந்தது. மீனில் கார்போஹைட்ரேட் இல்லாததால் இது சர்க்கரை அளவை அதிகரிக்காது. வாரம் 2 முறை மீன் சாப்பிடுவது நீரிழிவு நிர்வாகத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். 6. குறைந்த கொழுப்பு தயிர். சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை சேர்க்கப்படாத குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட தயிர் மற்றும் கிரீக் யோகர்ட் ஆகியவற்றை சாப்பிடலாம். இவை இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்தவும் புரதச்சத்தை அதிகரிக்கவும் உதவுகின்றன. சுவையூட்டப்பட்ட சர்க்கரை சேர்க்கப்பட்ட தயிர்களை கண்டிப்பாக தவிர்க்கவும், ஏனெனில் அவை சர்க்கரை அளவை உயர்த்தும். குறைந்த கொழுப்பு அல்லது கொழுப்பு நீக்கப்பட்ட தயாரிப்புகளை தேர்வு செய்யவும். தயிரில் பெர்ரி பழங்கள், சியா விதைகள் அல்லது நட்ஸ் சேர்த்து சாப்பிடலாம். உணவில் தினமும் ஒரு சிறிய கிண்ணம் தயிர் சேர்த்துக் கொள்வது ஆரோக்கியமானது. 5. அவகாடோ. சர்க்கரை நோயாளிகளுக்கு அவகாடோ ஒரு மிகச்சிறந்த உணவாகும். இதில் நார்ச்சத்து அதிகம் மற்றும் கார்போஹைட்ரேட் மிக குறைவு என்பதால் இது இரத்த சர்க்கரை அளவை அதிகரிக்காமல் நிலைநிறுத்த உதவுகிறது.
இதில் உள்ள ஆரோக்கியமான கொழுப்பு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடல் எடையை நிர்வகிக்க உதவுகிறது. இது நீரிழிவு நோயாளிகளுக்கு மிகவும் அவசியமானது. இதில் குறைந்த கார்ப்ஸ் மற்றும் அதிக நார்ச்சத்துள்ளதால் இது சர்க்கரை அளவை சட்டென்று அதிகரிக்காது. இதில் உள்ள மோனோ அன்சேச்சுரேட்டட் கொழுப்புகள் நல்ல கொலஸ்ட்ராலை அதிகரித்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கின்றன. இது சாப்பிட்டவுடன் பசியை குறைத்து அதிக நேரம் வயிறு நிறைந்த உணர்வை தருகிறது. தினமும் பாதியளவு அவகாடோ சாப்பிடுவது பாதுகாப்பானது. 4. பருப்பு மற்றும் பயறு வகைகள். சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த நார்ச்சத்து மற்றும் புரதம் நிறைந்த உணவுகளை உட்கொள்ள வேண்டும். குறிப்பாக முளைகட்டிய பச்சை பயறு, சுண்டல் வகைகள், துவரம் பருப்பு, பாஷி பயறு மற்றும் கொள்ளு ஆகியவை மிகவும் சிறந்தவை. இவை குறைந்த கலோரி மற்றும் குறைந்த மாவுச்சத்து கொண்டவை. இதனால் சர்க்கரை அளவு திடீரென அதிகரிப்பதை தடுக்கலாம். முளைகட்டிய பச்சை பயறு மிகச்சிறந்த புரத உணவு. சுண்டல் வகைகளை மாலை நேரத்தில் சிற்றுண்டியாக சாப்பிடுவது நல்லது. கொள்ளு உடல் எடையை குறைக்கவும் சர்க்கரையை கட்டுப்படுத்தவும் உதவும். பயறு வகைகளை சுண்டலாகவோ கஞ்சியாகவோ அல்லது கூட்டு செய்தோ சாப்பிடலாம். 3. முழுதானியங்கள். சர்க்கரை நோயாளிகள் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க குறைந்த கிளைசெமிக் குறியீடு மற்றும் அதிக நார்ச்சத்துள்ள முழு தானியங்களை உட்கொள்ள வேண்டும். கம்பு, கேழ்வரகு, சாமை, முளைகட்டிய பச்சை பயறு, ஓட்ஸ் மற்றும் பழுப்பு அரிசி ஆகியவை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த உணவுகளாகும். வெள்ளை அரிசியை தவிர்த்து இந்த சிறு தானியங்களை உணவில் சேர்ப்பது சர்க்கரை அளவை சீராக வைக்க உதவும். சுத்திகரிக்கப்பட்ட வெள்ளை அரிசி மற்றும் மைதாவை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. உணவை நேரத்திற்கு உட்கொள்வது சர்க்கரை நோய் மேலாண்மைக்கு அவசியம். 2. புரோக்கோலி. சர்க்கரை நோயாளிகளுக்கு புரோக்கோலி மிகவும் சிறந்த உணவாகும். இதில் நார்ச்சத்து, வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் இன்சுலின் உணர்திறனை மேம்படுத்தவும் உதவுகிறது. மாவுச்சத்து இல்லாத இந்த காய்கறியை ஆவியில் வேக வைத்து அல்லது சமைத்து உணவில் சேர்த்துக் கொள்வது சிறந்தது. இது செரிமானத்தை மெதுவாக்கி சர்க்கரை உறிஞ்சப்படுவதை சீராக்குகிறது. புரோக்கோலி இரத்தத்தில் சர்க்கரை அளவை சட்டென உயர்த்தாது. புரோக்கோலியை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வது நீரிழிவு நோயாளிகளின் நீண்டகால ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். 1. கீரை வகைகள். சர்க்கரை நோயாளிகள் தங்களின் இரத்த சர்க்கரை அளவை நிலைப்படுத்த குறைந்த கலோரி மற்றும் அதிக நார்ச்சத்து கொண்ட இலைக்கீரைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது மிகவும் அவசியம். பொன்னாங்கண்ணி, முருங்கை, பாலக்கீரை, சிறுகீரை மற்றும் அரைக்கீரை போன்றவை சர்க்கரை நோயாளிகளுக்கு சிறந்த கீரை வகைகளாகும். இவை நார்ச்சத்து மூலம் சர்க்கரை உறிஞ்சுதலை மெதுவாக்கி குளுக்கோஸ் அளவை கட்டுப்பாட்டில் வைக்கின்றன. கீரைகளை அதிகமாக வேக வைக்காமல் குறைந்த அளவு எண்ணெய் மற்றும் உப்பு சேர்த்து சமைத்து சாப்பிட வேண்டும். கீரையுடன் பூண்டு, மிளகு அல்லது சீரகம் சேர்த்து சமைப்பது சர்க்கரை நோயை சிறப்பாக கட்டுப்படுத்தும். சர்க்கரை நோயை கட்டுப்படுத்த மனக்கட்டுப்பாடு முக்கியம். தினமும் நேரம் தவறாமல் சாப்பிட வேண்டும். தினமும் நடைப்பயிற்சி அவசியம். எல்லாவற்றிற்கும் மேலாக மருத்துவரின் ஆலோசனை மிக முக்கியம். இந்த வீடியோ பொதுவான தகவல் மட்டுமே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் உங்கள் சந்தேகங்களை எழுதுங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.